இந்த 4 லக்னங்களும் சொந்த தொழில் செய்யக்கூடாது. அந்த உத்தியோகம் புருஷ லட்சணம்ங்கிறதுனால ஒருத்தர் தொழில் வந்து செய்யறாரு, தொழில்ல வெற்றி அடைகிறாரு, அல்லது தோல்வியை சந்திக்கிறாரு, அல்லது தொழில் சார்ந்த நிகழ்வுகள்ல பிரச்சனைகளை சந்திக்கிறாருன்னா அதுக்கு 10ஆம் பாவம் பலமுள்ளதாக இருக்கணும். சில லக்னங்கள் விதிவிலக்கு, சில லக்னங்கள் மட்டும் ஒரு 4 கார்னர் லக்னங்கள். அந்த வீட்டினுடைய பிரேஸ் மட்டத்தின் 4 கார்னர்லயும் பீம் எழுப்புவாங்க பாருங்க. அந்த பீம் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? அது வந்து சப்போர்ட் ஃபைலா இருக்குமே தவிர, அந்த பீம் தனியா நின்னாக்க என்ன ஆகும்? அந்த தூணுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா என்ன? கிடையாது. அப்போ இந்த பீம்னு சொல்லக்கூடிய இந்த 4 லக்னங்கள் என்ன அப்படின்னா, மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம். இன்னும் சிலர் கௌரவத்திற்காக இழுத்து பிடிச்சுக்கிட்டு வேற வழியே இல்லையேன்னு 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஓட்டி, அதுக்கப்புறம் லக்னம் மாறும்போது கொஞ்சம் டெவலப்ப சந்திக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிலருங்க அந்த நடத்திக்கிட்டு வந்துட்டோங்க, என்ன பண்றது? இந்த லக்னம் ஆரம்பிச்சிருச்சு, இப்ப நஷ்டம் ஆயிடுச்சு, இது என்ன பண்றது? விடவும் முடியாது. விட்டாலும் கிடைக்கும், விடலைனாலும் கிடைக்கும். இதை நம்பி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், கடனை வாங்கிட்டோம். இது இல்ல அப்படின்னாக்கா எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்கறவங்க நிறைய இருக்காங்க. அப்ப இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா, அந்த 10ஆம் பாவம் பலம் இல்லாம போறதுதான். அந்த சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க, கஷ்டத்தை தான் சந்திப்பாங்க. இந்த லக்னம் ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்திருப்போம். இந்த லக்னத்துல உள்ளவங்க எல்லாம் தொழில் செய்து நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க. அப்ப 10ஆம் பாவம் பலப்பட்டா மட்டும்தான் ஒருத்தர் தொழில் செய்து ஜெயிக்க முடியும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி.